இனியவை கற்றல் பன்னாட்டு தமிழியல் இணையதள் சார்பாக 7/7/2025 திங்கட்கிழமை ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிகழ்வில் வாசிப்பு வெளியில் சிலப்பதிகாரம் என்னும் பொருண்மையில் இனிதே தொடங்குகிறது. எண்ணிய நூலோர் இயல்பினில் வள அது மன்னகம் ஒருவழி வகுத்தனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடுங்கலை கண்ணிடே ஒருசான் வளர்ந்தது கொண்டு நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோள் அளவு 24 விரலாக எழுகோள் அகலத்து எண்கோள் நீளத்து ஒருகோள் உயரத்து உறுப்பினது ஆகி உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோள் ஆக ஏற்றவையில் 2 பொழிய தோற்றிய அரங்கின் தொழுதுனர் ஏத்த பூதரை எழுதி மேல்நிலை வைத்து தூண்நிழல் புறப்பட மான்விளக்கு எடுத்து ஆங்கு ஒருமுக எழினியும் பொறுமுக எழினியும் கரந்துவரல் எழினியும் புரிந்து உடன் வகுத்து ஆங்கு ஓவிய விதானத்து உறைவிரு நிற்கிலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துவிட கிளந்த அருந்தொழில் அரங்கத்து என நாட்டிய அரங்கின் சிறப்பை அமைப்பினை முறையினை மிக அழகாக ஐயன் இளங்கோவடிகள் அவர்கள் எடுத்துரைக்கிறார். அவரின் பாதம் வணங்கி இந்த நிகழ்வானது இனிதே தொடங்கவிருக்கிறது. முதல் நிகழ்வாக வரவேற்புரை நல்கிட கோயம்புத்தூர் கோபி கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் மு. கருப்புசாமி ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தியும் வரவேற்புரை நல்கிடவும் அன்புடன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வருக வருக வருக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இனியவை கற்றல் பன்னாட்டு தமிழியல் மின்னதல் ஆய்வின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் இணைந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அத்தோடு இன்றைய நெறியாளரை அறிமுகம் செய்தலை பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நெறியாளர் முனைவர் சி. சிதம்பரம் ஐயா அவர்கள் திண்டுக்கல் காந்திகிராம் கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். ஐயா அவர்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் ஆய்வியல் நிறையர் ஆகிய பட்டங்களை பெற்று சோழ நாட்டு புலவர்களின் இலக்கிய கொள்கை என்ற பொருளில் முனைவர் பட்ட ஆய்வினை நிறைவு செய்துள்ளவர். ஆய்வியல் நிறையர் பட்டத்தில் பல்கலைக்கழக முதல் தரம் பெற்று தேர்ந்தவர். உயர்கல்வி மானிய குழு நடத்தும் விரிவுரையாளர் தகுதிகாண் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று இளநிலை ஆய்வாளராக திகழ்ந்தவர். ஐயா அவர்கள் கோயிற்கலையில் முதுநிலை பட்டய சான்றிதழை பெற்றுள்ளதோடு முதல்வன் என்ற தலைப்பில் 2004ஆம் ஆண்டு நூல் ஒன்றினையும் வெளியிட்டு சிறப்புக்குரியவர். அதே ஆண்டு உரண்டை தமிழ் வளம் என்ற ஆய்வு நூலையும் வெளியிட்டுள்ளார். காந்திய சிந்தனை தொடர்பாக பட்டய சான்றிதழும் பெற்றுள்ள இவர் புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகம் நடத்திய கல்வெட்டு படியெடுத்தல், விலங்குகள் பறவைகளை பதப்படுத்துதல் குறித்து பயிற்சி சான்றிதழையும் பெற்றுள்ளார். இந்நூல்களை மின்னூலாக இணையத்திலும் பதிப்பித்துள்ளார். புத்தக பதிப்பினை மின்னூலாக வெளியிடும் போது ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க அவற்றில் பிளாஷ் என்னும் மென்பொருளை பயன்படுத்தி மின் புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். சங்க இலக்கியம், கோயிற்கலை, தமிழ் கணினி, இணையம், சமயம் தொடர்பான ஆய்வு கட்டுரைகளை பல்வேறு மாநாடுகளிலும் ஆய்வு இதழ்களிலும் வெளியிட்டுள்ள சிறந்த ஆய்வாளர் ஆவார். இணையம் சார்ந்த கல்வி அறிவுடைய ஐயா அவர்கள் பல்வேறு தமிழ் இணைய இதழ்களிலும் ஆன்மீகம் தொடர்பான கட்டுரைகளையும் வழங்கிய சிறப்புக்குரியவர். அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் துறையில் முதுமுனைவர் பட்ட ஆய்வாளராக பணியாற்றியவர். இப்பல்கலைக்கழகத்தில் மகளிரியல் மையத்தில் உதவி ஆய்வாளராகவும் பணியாற்றிய சிறப்புக்குரியவர். இவருக்கு சென்னை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனமும் இந்திய தேசிய தேர்வு பணி மையமும் இணைந்து முதுமுனைவர் பட்ட ஆய்வாளராக 2009ஆம் ஆண்டு தேர்வு செய்து அனுமதி வழங்கியது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவர் 60க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை தமிழ் கூறும் இந்நல் உலகிற்கு வழங்கியுள்ளவர். அதில் குறிப்பாக இணையத்தமிழ், தேரோடும் வீதியிலே, உயர்கல்வி வளர்ச்சியில் இணையத்தின் பங்கு, தமிழில் மின்னூல்கள் தயாரிப்பதில் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும், குடுமியான் மலை ஒரு கலைக்கூடம், 63 நாயன்மார்கள், திருமூலர் வலியுறுத்தும் வழிபாடு என பல கட்டுரைகளை அனைவரது பாராட்டலையும் பெற்ற சிறப்புக்குரியவை. 2002இல் 6ஆம் திணை இணையதளம் வெளியிட்ட சிறப்பு மலரில் ஐயா அவர்கள் எழுதிய இணையத்தமிழ் என்ற கட்டுரை வெளியாகியது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூரில் நடைபெற்ற மலேய பல்கலைக்கழகத்தில்
அதாவது 12வது உலகத்தமிழ் இணைய மாநாட்டில் தமிழ் குறுஞ்செய்திகள் உருவாக்கம், உள்ளடக்கம், பயன்பாடு, ஒரு மதிப்பீடு என்னும் தலைப்பில் கட்டுரை ஒன்றையும் வழங்கியுள்ளார். சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மன், குவைத், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கும் கல்வி பயணமாக சென்று வந்துள்ள ஐயா அவர்கள் உலகமயமாத பின்னணியில் தமிழ் மொழி வளர்ச்சியில் நவீன தொலைபேசிகளின் பங்களிப்பு என்னும் தலைப்பில் உயர்கல்வி மானிய குழுவிற்கு பெருந்திட்ட ஆய்வு முன்வரைவு ஒன்றினை சமர்ப்பித்து அதில் தேர்வு பெற்று அந்நிதி உதவியுடன் ஆய்வு ஒன்றினையும் தற்போது நிகழ்த்தி வருகிறார். ஐயா அவர்கள் தூத்துக்குடி அனைத்திந்திய வானொலி நிலையத்தில் திருமந்தம் தொடர்பாக 2 பாடல்களை எடுத்து விளக்க உரையாக கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் ஆய்வுரை ஒன்றினையும் வழங்கி உரையாற்றியுள்ளார். 2013ஆம் ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி அவர்களிடம் தமிழ் இளம் அறிஞர் விருதினையும் வழங்கி பெற்ற சாதனையாளர், விருதாளர். மேலும் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை அளித்த இளந்தமிழ் ஆய்வாளர் விருது, 2010-11 செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வழங்கிய செம்மொழி தமிழ் இளம் அறிஞர் விருது, தமிழ் பண்பாட்டு மையம் வழங்கிய அறிவியல் தமிழ் காவலர் விருது, அத்தோடு தாம் பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய காந்திகிராம் கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் சிறந்த ஆய்வாளர் விருதையும் பெற்ற சாதனையாளர், விருதாளர். இவ்வாறு தமிழ், அறிவியல் தமிழ், சமயம், சமூகவியல், ஆன்மீகம் என பல தளங்களிலும் மிகச் சிறப்பாக இயங்கி வருபவரும் காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழக தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருவரும் என பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் சி. சிதம்பரம் ஐயா அவர்கள் இன்று சிலப்பதிகாரத்தில் வணிக மேலாண்மை சிந்தனைகள் என்னும் பொருண்மையிலே ஆய்வுரை நிகழ்த்த உள்ளார். ஐயா அவர்களை இனியவை கற்றல் பயிற்சி குழுவினரின் சார்பாகவும் பயிற்சி பெறுபவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனியவை கற்றல் பன்னாட்டு தமிழியல் மின் இதழ் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வாசிப்பு நோக்கில் அல்லது வாசிப்பு வெளியில் சிலப்பதிகாரம் என்ற பொருண்மையில் நடைபெறுகின்ற இந்த ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் ஒரு உரையாளராக என்னையும் அனுமதி வழங்கி இந்த சிறப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இனியவை கற்றல் பன்னாட்டு தமிழியல் மின்னிதழ் ஆய்வினுடைய முதன்மை ஆசிரியர் க. லெனின் அவர்கள் மற்றும் அருமை நண்பர் ஜெயக்குமார், அதே போல என்னை வரவேற்புரை வழங்கிய, என்னை அறிமுகம் செய்து வைத்த முனைவர் மு. கருப்பசாமி அவர்கள், நன்றி நவில இருக்கக்கூடிய சே. ஜெகன் அவர்கள் மற்றும் நண்பர் சிவகுமார், அதுபோல என்னுடைய பல்கலைக்கழகத்தில் பயின்று இன்று பல இடங்களில் பணியாற்றிருக்கக்கூடிய என்னுடைய தம்பிகள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு நூல், குறிப்பாக தமிழ் இலக்கியத்தில் கலைகளுடைய சுரங்கமாகவும், அது மட்டுமல்லாமல் ஒரு குடிமக்கள் காப்பியம். ஏனென்று சொன்னால் சங்க இலக்கியம் என்பது ஒரு உயர்ந்தவர்களை மட்டுமே பாடக்கூடிய ஒரு இலக்கியமாக இருந்த காலகட்டத்தில் ஒரு தொடர்நிலை செய்யுளாக முதலாக, ஏனென்று சொன்னால் வடமொழி இலக்கியத்திலிருந்துதான் காப்பியங்கள் நம் தமிழுக்கு வந்தது என்ற சூழலை மாற்றி அதற்கு முன்பாகவே இளங்கோடிகளால் அருளி செய்த இந்த சிலப்பதிகாரம் பல்வேறு சிறப்புகளை உடையது என்பதை நாம் அறிந்ததே. இரட்டை காப்பியங்கள் என்றும் அதே போல குடிமக்கள் காப்பியம் என்றும் அதை சிறப்பித்து பேசுகின்ற இந்த சூழலில் சங்க காலத்தில் மூவேந்தர்கள், அதியமான் போன்ற குறுநில மன்னர்கள், வேளிர்கள் ஆகியோரின் ஆட்சி தமிழகம் முழுவதும் பரவியிருந்த காலகட்டத்தில் தமிழகத்தின் அதிகாரத்தையே ஆட்டி படைக்கும் அளவிற்கு செல்வமும் செல்வாக்கும் பெற்றவர்களாக வணிகர்கள் எழுச்சி பெற்றிருக்கவில்லை என்பதை சங்க இலக்கியங்கள் வாயிலாக அறிய முடிகிறது. நான் இந்த உரையினுடைய தொடக்கத்திலேயே ஒரு பீடிகையை முன்வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இது போன்ற உரைகளாக இருக்கட்டும், ஆய்வுரைகளாக இருக்கட்டும், இதில் பங்கேற்கக்கூடியவர்கள் இன்னும் அதிகமான அந்த செய்திகளை இது போன்ற பண்டை தமிழ் இலக்கியங்களிலிருந்து ஒரு சுரங்கமாகவே அது இருக்கிறது என்பதற்கு ஒரு கோடிட்டு அதை தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடக்கூடிய வணிகம் தொடர்பான பல செய்திகள் நமக்கு கிடைக்கின்ற போதிலும் கூட ஒரு தமிழகத்தின் அதிகாரத்தையே ஆட்டி படைக்கும் அளவிற்கு செல்வமும்
செல்வாக்கும் பெற்றிருந்தவர்களாக வணிகர்கள் மாறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது காப்பிய காலகட்டம். குறிப்பாக சிலப்பதிகாரம் தோன்றிய அந்த காலகட்டத்தில் என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த வகையில் இந்த சங்க இலக்கியங்கள் வாயிலாக சங்க காலத்தில் நடைபெற்ற உள்நாட்டு வணிகம், கடல் வணிகம், பன்னாட்டு வணிகம் போன்ற நிலைகளில் வணிகம் நடைபெற்றிருக்கிறது என்ற செய்தியை நாம் அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பிளைனி எழுதிய பெரிப்ளூஸ் என்ற நூல் மற்றும் கிரேக்க நிலநூல் வல்லுநரான தாலமி எழுதிய குறிப்புகள் யாவும் தமிழ்நாட்டில் இருந்த பல மன்னர்கள் வெளிநாட்டினரோடு தொடர்பு கொண்டிருந்த வணிக தொடர்புகளை விரிவாக பேசுகின்றன. குறிப்பாக பாண்டிய நாட்டில் முத்து வணிகம் சிறப்பாக நடைபெற்ற செய்திகளை எல்லாம் அறிய முடிகிறது. சங்க இலக்கியங்களில் ஒன்றான பட்டினப்பாலை என்ற இலக்கியம் பூம்புகாரை மையமாக கொண்டு தமிழரின் வணிக தொடர்புகளையும் சிறப்புகளையும் எடுத்துரைக்கும் கால கண்ணாடியாக திகழ்கிறது. அதில் காவிரியின் சிறப்பும், சோழ நாட்டு ஆட்சி சிறப்பும், வணிகச் சிறப்பும், மக்களின் வாழ்க்கை முறையும், விளையாட்டுகளும் மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. சோழ நாட்டின் தலைநகர்களில் ஒன்றான காவிரி பூம்பட்டினத்தையும் அதன் சிறப்புகளையும் பட்டினப்பாலையை தொடர்ந்து சிலப்பதிகாரம் விரித்து உரைக்கிறது. நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் எனும் பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ள சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் வணிக மேலாண்மை சிந்தனைகளை உரையின் வாயிலாக நாம் காண இருக்கிறோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற ஔவையாரின் கூற்றுக்கு ஏற்ப சங்ககால தமிழர் கடல் கடந்து சென்று பல நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். தமிழகம் 3 பக்கம் கடலால் சூழப்பட்டிருந்ததால் தமிழர்கள் இயற்கையாவே கடற்பயணம் செய்வதிலும் வணிகம் செய்வதிலும் தொன்று தொட்டு ஈடுபட்டு வந்துள்ளனர். சங்க காலத்து வணிகம் என்பது தரை வழியாகவும் கடல் வழியாகவும் நடந்தது. தரைவழி வணிகத்தை விட கடல் வழி வணிகம் சிறப்பாக நடைபெற்றுவதை நாம் பார்க்க முடிகிறது. மேற்கொண்ட எந்த வணிகமானாலும் இன்றுள்ள வசதிகளைப் போல அன்று இல்லாத காரணத்தால் இவை கடினமான சூழல்களுக்கு இடையே நடைபெற்றுள்ளதை நாம் அறிய முடிகிறது. அவ்வாறான சூழ்நிலைகளும் தமிழர்கள் கடல் கடந்து பல அயல் நாடுகளுடன் வணிகம் செய்துள்ளனர். இதனை சங்க நூல்கள் வழியாகவும் தாலமி, பிளனி முதலான வெளிநாட்டு பயணிகள் குறிப்புகள் மூலமாகவும் அறிய முடிகிறது. மேலும் செங்கடல் வணிகம் எனும் நூல் குறிப்புகள், அகழாய்வில் கிடைத்த புதை பொருட்கள், கல்வெட்டு ஆய்வுகள் முதலானவற்றிலிருந்தும் பண்டை தமிழர்களுடைய வணிகம் குறித்த செய்திகளை நாம் அறிவதற்கு இவ்வுரை முயல்கிறது. சங்க காலத்தில் பண்டங்களை வாங்கி விற்பனை செய்தவர்கள் வணிகர்கள் எனப்பட்டனர். அக்காலத்தில் பரதவர்களும் மீன், உப்பு, சங்கு, முத்து ஆகியவற்றை விற்பனை செய்ததால் அவர்களும் வணிகர் எனப்பட்டனர். பொதுவாக வணிகர்களுக்கு செட்டி என்ற பட்டம் உண்டு. பெயருக்கு பின்னால் இச்செட்டி பட்டத்தை இணைத்திருப்பர். பரதவர்களில் வணிகம் புரிந்தோர் செட்டி என்ற பட்டத்தை தங்கள் பெயருக்கு பின் இணைத்துக் கொண்டனர். இவர்கள் பட்டினவர் என்று வழங்கப்படுகின்றனர். பட்டினவர் என்னும் பெயர் கொண்ட மீனவர்கள் தங்கள் பெயருடன் செட்டிகள் என்னும் பட்டப்பெயரை வைத்துக் கொண்டுள்ளனர். இவ்வகையினரை சென்னை, செங்கற்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மாவட்டம் கடற்கரையில் வாழும் இன்றைய மீனவர்களின் மத்தியில் பெரு வழக்காக இருப்பதையும் நாம் அறிய முடிகிறது. அக்குடியிருப்புகளில் இவர்கள் நாட்டாண்மையாகவும் பெரிய தனக்காரர்கள், ஊர் செட்டியார்கள் எனவும் வழங்கப்படுகின்றனர். மீனவர்களுள் வணிகம் செய்வோரை செட்டிகள் என்பர் என்ற கருத்து மீண்டும் நோக்கத்தக்கது. பரதவர் என்ற சொல் மதுரை காஞ்சியில் செட்டிமார்கள் என்ற பொருளில் ஆளப்பட்டிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மணிமேகலை குறிப்பிடும் சாதவன் பரதவனே என எண்ண தோன்றுகிறது. ஆதிரையின் கணவனான சாதுவன் தன் செல்வத்தை கணிகை மகளிரிடம் சுகபோக வாழ்விலும் தொலைத்துவிட்டு மீண்டும் பொருள் திரட்ட மரக்களமேறி செல்கிறான். அவன் சென்ற தலம் நடுக்கடலில் புயல் காற்றால் சிதைபடுகிறது. பின்னர் ஒடிந்த மரத்துண்டை பற்றி கொண்டு அலைகடலை நீந்தி கடக்கிறான். அவன் கரையேறிய இடமோ மனிதர்களை உண்ணும் நாகர்கள் வாழ்ந்த இடமாகும். சாதுவனை கொல்ல வந்த நாகர்கள் அவன் தம் தாய்மொழியில் பேசுவதைக் கண்டு அவனை தொழுது குருவாய் ஏற்றுக்கொண்டு அவன் அறிவுரையை கேட்டனர். அவன் பேசிய நாகர் மொழியே அவனை காப்பாற்றியது என்று சொல்லலாம். சாதுவனின் நல்லுரை கேட்ட நாகர் தலைவன் நன்றறி செட்டி நல்லடி வீழ்ந்து என்று கூறி வணங்கியதை மணிமேகலை குறிப்பிடுகிறது. இதில் சாதுவன் என்ற பரதவன் செட்டி என்றே அழைக்கப்படுகிறான். அதோடு சிலம்பு குறிப்பிடும் மாநாயகன், மணிமேகலை குறிப்பிடும் சாதுவன், சந்திர தத்தன், சாதுவனுடன் வங்கம் போன வணிகர்கள் முதலான பரதவர்களில் கடல் வணிகர்களாகவும் இருந்துள்ள நிலைமையை தெளிவாக அறிய முடிகிறது. குறிப்பாக கடற்கரை என்ற ஒரு சொல்லை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடற்கரை பற்றிய செய்தி ஐங்குறு நூற்றிலும்
சிறுபான்மைப் படையிலும் மதுரை காஞ்சியிலும் அதிகம் இடம்பெற்றுள்ளன. வெண்மணர் கடற்பகுதியானது அடைகரை, எக்கர், புலம்பு, பரப்பு என்று வழங்கப்படுகிறது. சங்ககால புலவர்களில் நெய்தல் நில காட்சிகளை நிரம்ப பாடியவர்கள் அம்முவனார், உலோச்சனார், நல்லந்துவனார் ஆகிய மூவராவர் என்று பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை என்னும் நூலில் மு. வரதராஜனார் குறிப்பிடுகிறார். கடற்கரை குறித்து அடைகரை, மணற்பரப்பு, கடற்பரப்பு என்ற சொல்லாட்சிகள் இடம்பெற்றாலும் கடற்கரை என்ற சொல் நேரடியாக ஓரிடத்தில் மட்டுமே காணப்படுகிறது. நெய்தல் பாடிய தமிழ் புலவர்கள் கடல் அலையினையும் கடற்கரையினையும் சங்க இலக்கியத்தில் வேறு வேறு பொருட்களுக்கு உவமையாக பாடியுள்ளனர். மேலும் இவர்களது செயல்களில் கடற்கரை உள்ள மரங்களான கண்டல், புன்னை, ஞாழல், பனை, அடப்பங்குடிகள் ஆகியவை சித்தரிக்கப்பட்டுள்ளன. இங்கு பின்னணியை உணர்த்தும் வர்ணனைகளாகவே மரம், செடி, கொடிகள் சங்க செய்யுட்களில் இடம்பெற்றுள்ளன. இந்த பின்னணி நெய்தல் நில தலைவன் அல்லது தலைவி நிலையை உணர்த்துவதற்கே ஆகும். பரதவர்கள் குறிப்பாக முத்து குளித்தல், மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் ஆகிய அவற்றை விற்றல், வணிகம் செய்தல் ஆகிய தொழில்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுள் சிலர் கடல் வணிகத்தில் ஈடுபட்டு செல்வமும் செல்வாக்கும் பெற்று உயர் தலைவர்களாகவும் விளங்கியுள்ளனர் என்பதை பரதவர்களுள் செல்வமும் செல்வாக்கும் படைத்தவர்கள் இன்றும் கடல் வணிகத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது ஈண்டு நோக்கத்தக்கது. சென்னை, புதுச்சேரி, நாகப்பட்டினம், காரைக்கால், பரங்கிப்பேட்டை, தூத்துக்குடி போன்ற துறைமுகங்கள் உள்ள நகரங்களில் பல பரதவ தலைவர்கள் தலைமுறையாக கப்பல்களிலும் தளங்களிலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடுகின்றனர் என்ற முத்துக்கண்ணப்பனின் கூற்று வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. தமிழகம் அயல் நாடுகளுடன் கொண்ட வணிக தொடர்புகள். பழந்தமிழகம் அயல் நாடுகளுடன் கொண்ட வணிக தொடர்பின் அடிப்படையில் மேற்காசிய நாடுகளான கடல் வணிக தொடர்பு, அதாவது எகிப்து, பாபிலோன், சுமேரியா, அச்சிரியா, கிரேக்கம், ரோம், அரேபியா, கிழக்காசிய நாடுகளான கொண்ட கடல் வணிக தொடர்பான சீனம், மலேசியா, சாவகம், வடபோர்னியா என இரு வகைப்படுத்தலாம். இது தவிர அங்கிருந்து இலங்கை தீவுடன் இந்தியாவின் உள்நாட்டு பகுதியிலும் தமிழகம் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. வணிகத்தின் பொருட்டு தமிழகத்தில் தங்கிவிட்ட உரோமானியர்கள் தமிழக அரச சேவையை மேற்கொண்டு அரசர்களுக்கு மெய்காப்பாளர்களாகவும் அரண்மனை காவல்காரர்களாகவும் இராணுவ பாசறை காவலர்களாகவும் அமர்ந்தனர். மதுரையின் கோட்டை வாயிலை ரோமானிய போர் வீரர்கள் காவல் புரிந்ததை கருங்கை வீதி மருங்கி போகி கடிமதில் வாயில் காவலிற் சிறந்த அடல்வான் யவனர்க்கு அயராது புக்கு ஆங்கு என்ற சிலப்பதிகார அடிகள் குறிப்பிடுகிறது. வணிகத்திற்கு வந்தவர்கள் இங்கேயே தங்கி காவல் செய்யும் பணியை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி பூமண்டலத்தில் ஏற்றுமதியான பொருட்களின் மீது வணிகரின் பெயர் கொண்ட முத்திரை இடப்பட்டதையும் அரசன் வரி விதித்ததற்கு அடையாளமாக அரசனுடைய முத்திரை பொருள்களின் மீது இடப்பட்டதையும் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. வம்பமாக்கன் தம் பெயர் பொறித்த தன்னெருத்துப்படுத்த எண்ணுப்பல் பொதி. அதே போல இன்னொரு பாடலடி, கண்ணெழுத்தாளர் காவல் வேந்தன் மண்ணுடை உடன்கலம் மன்னவர்க்கு அளித்தாங்கு என வரும் சிலப்பதிகார அடிகள் சான்றுகளாக அமைகின்றன. உல்கு என்னும் சொல் திருக்கைலேஸ்வர கோவில் கல்வெட்டில் உல்கும் வரக்கூலியும் நாங்களப்பட்டு என வருவது இன்று சுட்டத்தக்கது. நர்மதாவின் தமிழ் அகராதி உல்கு என்பதற்கு சுங்கம், அதாவது ஆங்கிலத்தில் கஸ்டம் என்று பொருள் தருகிறது. வணிகம் பெரிய அளவில் நடைபெற்ற நிலையில் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களின் மீது அரசு விதித்த வரி உல்கு எனப்பட்டது. சங்க காலத்தில் சுங்கவரி சேர சோழ பாண்டிய அரசுகளுக்கு பெரும் வருவாயாக தேடித் தந்தன என்றால் அது மிகையாகாது. இப்பொழுது நீங்கள் உலக சந்தையில் இன்றைய மிக முக்கியமான ஒன்று இந்த டாக்ஸ் வார் என்று சொல்லக்கூடிய வரி விதிக்கக்கூடிய, ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற போது அல்லது இறக்குமதி செய்கின்ற போது அந்த பொருட்களுக்கான வரி விதிப்பின் காரணமாக இன்று மிகப்பெரிய ஒரு அசாதாரண ஒரு சூழல் உலக அளவில் நடைபெற்று கொண்டிருப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் வரி என்பது மிக முக்கியமானது. அரசுக்கு மிக முக்கிய வருவாயாக இருக்கக்கூடிய இந்த வரி என்பது காலமாக நடைபெற்று வந்திருக்கிறது. அதனுடைய பெயர் என்பது இன்று நாம் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய குட்ஸ் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வீஸ் டாக்ஸாக இருக்கட்டும் அல்லது மதிப்பு கூட்டப்பட்ட வரியாக இருக்கட்டும், இப்படி பல நிலைகளில் அந்த வரிகள் விதிக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். சங்க இலக்கியத்தில் கூட ஒரு புலவன்
அரசனை கண்டு பாடுகிறான், நீ எனக்கு பொன் பொருள் எதுவும் தர வேண்டாம், நான் விளைவிக்கின்ற விளைநிலத்திற்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் என்று சொல்லக்கூடிய வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியெல்லாம் நாம் சங்க இலக்கியத்தில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக வணிகம் என்று சொன்னால் வணிகம் தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களில் ஏன் இந்த தமிழகத்தை, குறிப்பாக தென் தமிழகத்தை, உலகில் உள்ள பல மூலைகளிலிருந்தும் இங்கு வணிகம் செய்வதற்கு வணிகர்கள் பல நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நம் நாட்டில் விளைவிக்கக்கூடிய நம்மளுடைய அந்த சீதோஷண நிலை என்று சொல்லக்கூடிய தட்பவெப்பம் சார்ந்த மிளகு என்பதுதான் மிக அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த மிளகை உணர்வதற்காகத்தான் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நம் தமிழ்நாட்டிற்கு இது போன்ற வணிக தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த வணிக தொடர்பு உலகம் முழுவதும் நடைபெற்றிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் நாம் பார்க்கிறோம். அப்படி வாசனை பொருட்களாகிய கிராம்பு, லவங்கம், சாதிக்காய், குங்குமம், தக்கோலம், கற்பூரம் முதலின வாசனை பொருட்களாகும். இவை அனைத்தும் சங்க காலத்தில் சாவக நாட்டிலிருந்து தமிழக கிழக்கு கடற்கரை துறைமுகங்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களாகும். பாண்டிய நாட்டு துறைமுகமான தொண்டியை பற்றி குறிப்பிடும் போது கிழக்கு கடல் நாடுகளிலிருந்து அகிர்கட்டை, சந்தனக்கட்டை, பட்டு துணி, சாதிக்காய், இலவங்கம், குங்குமப்பூ, கற்பூரம் முதலான வாசனை பொருட்களை ஏற்றி வந்த வங்கம் என்ற ஒரு வகை மரக்கலம் கொண்டல் காற்றின் உதவியால் கிழக்கு கடலிலிருந்து வீசும் காற்றிற்கு கொண்டல் என்று பெயர் தொண்டி துறைமுகத்திற்கு வந்ததையும், பின்னர் இறக்குமதியான இப்பொருட்கள் தொண்டியிலிருந்து பாண்டிய நாட்டு தலைநகரான கொற்கைக்கு சென்றதையும் சிலப்பதிகாரம் தெரிவிக்கிறது. இதனை ஓங்கு இரும் தரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் இட்ட அகிலும் துகிலும் ஆரமும் வாசமும் துகு கருப்பூரமும் சுமத்துடன் வந்த கொண்டலொடு புகுந்த கோமான் கூடல் வெங்கண் நெடுவேல் வில்விழா காணும் என வரும் சிலப்பதிகார அடிகள் மூலம் அறியலாம். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வாசனை பொருட்கள் அனைத்தும் கிழக்கு கடலுக்கு அப்பால் இருந்த தீவுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. தற்காலத்தில் இந்தோனேஷியா என்றும் கிழக்கிந்திய தீவுகள் என்றும் அழைக்கப்படும் இப்பகுதிகள் சங்க காலத்தில் சாவகம் என்ற பெயரால் அழைக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், நாம் குறிப்பிடுகின்ற சில பாடல் அடிகள் குறிப்பாக சங்க இலக்கியத்தை தொடர்ந்து சிலப்பதிகாரத்திலும் இடம்பெற்றிருக்கிறது என்ற அந்த வணிக தொடர்ச்சி என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அதையும் சங்க இலக்கியத்தையும் சிலப்பதிகாரத்தையும் நாம் இணைத்தே பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இது போன்ற செய்திகளையும் நாம் தவிர்க்க இயலாது. அதே போல காவிரி பூப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டினுடைய இரு தலைநகர்களில் ஒன்றான காவிரி பூம்பட்டினம், இது தமிழ்நாட்டின் ஒப்பற்ற ஒரு துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கிறது. இதனை புகார் என்றும் வழங்கியுள்ளனர். புகார் என்றால் ஆறு கடலோடு கலக்கும் இடத்தை குறிப்பதாகும். காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் இடத்தில் இயற்கையாய் அமைந்த பட்டினம் ஆகையால் இது புகார் என மிக பழங்கால முதலே வழங்கப்பெறுகிறது. இவ்வூரில் மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம் என இரு பாக்கங்கள் இருந்தன. கடல் மருங்கே நெய்தல் நிலத்து மருவூர் பாக்கத்தை மறுவின்றி விளக்கும் மருவூர் பாக்கமும் என்றும், காவிரி கரையில் மருத நிலத்தில் சிறப்புற்று விளங்கிய பட்டினப்பாக்கத்தை பாடல் சால் சிறப்பின் பட்டினப்பாக்கமும் என்று சிலப்பதிகாரம் சிறப்பிக்கின்றது. இந்த கடல் வணிகத்திற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மரக்கலன்கள் என்பது 18 வகையான மரக்கலன்கள் குறித்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. மரக்கலங்கள் தமிழ் இலக்கியங்களில் 28 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்பார் அருள் தளபதி. அவையாவன: 1 மிதவை, புனை, கட்டுமரம், தெப்பம், தோணி, படகு, ஓடம், முடுகு, கைப்பரிசு, சோங்கு, அம்பி, திமிழ், நாவாய், வங்கம், கலம், மதலை, கப்பல், பகிரி என்பன. இவற்றை கட்டுமர வகை, தோணி வகை, வள்ளம் வகை என்று 3ஆக வகைப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அம்பி மீன்பிடி படகாகவும் பயன்பட்டுள்ளது. அம்பியில் பரிமுக அம்பி, கரிமுக அம்பி, அரிமுக அம்பி என 3 வகைகள் உண்டு. சிலம்பில் 3 வகை அம்பி குறித்து பரிமுக அம்பியும் கரிமுகம் அமைக்கப்பட்டிருந்த அம்பி மிகவும் பெரிதானது. சிங்கமுகமாக அமைக்கப்பட்டிருந்த அம்பி அதன் பெயருக்கு ஏற்ப வலிமை வாய்ந்தது. மணிமேகலை பெரிய மரக்கலம் உடைந்து போன போது அதிலிருந்தோர் தப்ப அம்பி பயன்பட்டதை அடைகரைக்கு அணிந்தா அம்பி எடுத்தலும் மரங்கலம் கொடுத்தோன் என மணிமேகலை குறிப்பிடுகிறது. இதிலிருந்து அம்பி உயிர் காக்கும் படகாக பயன்பட்டதை அறிய முடிகிறது. எப்படி ஒரு நடுக்கடலில் ஒரு கப்பல் அது கவிழ்கின்ற போது அங்கு இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்காக மற்றும் ஒரு கப்பல் செல்கிறதோ அதை அம்பி என்று
உயிர் காக்கும் படகாக இதை குறிப்பிடுகிறார்கள். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஆற்றை கடக்க மரப்புனை பயன்படுத்தப்பட்டுள்ளதை குறிப்பிடுகிறார். மாதவத்தட்டியோடு மரப்புனை போகி தேமலர் நரும் பொழில் தென்கரை எய்தி என்ற அடிகள் மெய்ப்பிக்கின்றனர். அதே போன்று மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் பெரிய கப்பல்கள் கடல் அலைகளால் தாக்கப்பட்டு சேதமடையும் போது வான் புனையாது உயிர் காக்கும் படகாக பயன்பட்டதை ஓங்கிய பவ்வத்து உடைகளப்பட்டோன் வான் புனை பெற்றன மற்ற அவற்கு உரைப்பான் என குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரத்திலும் வங்கம் பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. கங்கை பேரியாற்று கண்ணறி பெற்ற வங்கப்பரப்பின் வடமருங்கு எய்தி என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து வங்கம் போர் வீரர்களை ஏற்றிச் சொல்லும் போர்க்களமாக, அதாவது வார்ஷிப் என்று போருக்காக பயன்பட்டதையும் அறிய முடிகிறது. சங்க காலத்தில் காவிரி பூப்பிடினத்து வீதிகளில் சங்குகளை வளையல்களாக அறுக்கும் தொழில் நடைபெற்றதை அணிவளை பொழுனர் அகன்பெரு வீதியும் விளங்கரம் பொருவும் வெள்ளை போல்னரோடு இளங்குமணி விளைஞர் இரிய மறுக்கும் என்று இரட்டை காப்பியங்கள் சங்கு, அதாவது வலை அணிவதை சங்ககால மகளிர் நாகரிகமாகவும் கருதினர். மேலும் அது மங்களமாகவும் கருதப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அக்காலத்தில் மணமகன் தன் மணக்க இருக்கும் மணமகளுக்கு சங்கு வலை கொடுப்பதும் வழக்கமாகும். செல்வ மகளிர், அரச மகளிர் என அனைத்து மகளிரும் அக்காலத்தில் சங்கு வலை அணிந்திருந்தனர். ஏழை மகளிர் இடம்புரி சங்கு வளையல்களையும், செல்வ மகளிர் அரச மகளிரும் வளம்புரி சங்கு வளையல்களையும் அணிந்திருந்தனர் என்ற செய்தியும் நான் பார்க்கிறோம். இப்படி ஒரு இலக்கியத்தில் காணப்படக்கூடிய, குறிப்பாக வணிகத்தில் உள்நாட்டு வணிகம், கடல் வணிகம், கடல் வணிகத்தில் குறிப்பாக மத்திய கடல் செங்கடல் வணிகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லாம் சிலப்பதிகாரத்திலும் அதிகமான செய்திகளை நாம் காண கிடைக்கிறோம். மிக முக்கியமாக இந்த வணிகர்கள் மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான மேலாண்மை என்பது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் மிகை கொடாது என்ற பட்டினப்பாலை அடிகளுக்கு ஏற்ப வணிகம் நடத்த வேண்டும் என்பதை பண்டை தமிழர்கள் அறமாக திகழ்ந்தது. இதன் மூலம் பழந்தமிழர் பண்பாடு வெளிப்படுவதுடன் பண்பாடு சார்ந்த அறம் தழுவிய வணிக மேலாண்மையே பழந்தமிழர் கொள்கை என்பது புலனாகிறது. மனிதன் உணவு, உடை, உறையுள் மட்டுமுள்ள தேவைகளை பூர்த்தி செய்திட பணம் அல்லது பொருள் இன்றியமையாதவை. இவற்றை அறவழியில் பெற்றிட ஏதேனும் தொழில் செய்ய வேண்டும். இத்தொழில்கள் மேலாண்மை, வணிகம், நெசவு, ஓதுவித்தல், போர், சிறு பெரு கனரக தொழில்கள் என பல வகைப்படும். அவற்றுள் வணிக மேலாண்மை தன்மைகளுடன் எப்படி மேற்கொள்ளப் பெறுகிறது என்பதை சிலப்பதிகாரத்தின் வழி அறிய முடிகிறது. பொதுவாக ஒரு பொருள் ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு காதலன் காதலியை பிரிவதற்கும் கணவன் மனைவியை பிரிவதற்கும் தொல்காப்பியம் முன்னிறுத்தும் தலையாய காரணங்கள் ஒன்று பொருளீட்டல். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைதானே. அதனால்தான் குடும்ப தலைவர்களும் உறுப்பினர்களும் அவரவர் திறனுக்கேற்ப, தேவைக்கேற்ப, வாய்ப்பிற்கு ஏற்ப பொருளீட்டலில் ஈடுபட்டுள்ளனர். பெருங்கற்காலம் தொடங்கி இன்று வரை இந்த பொருளீட்டல் நாட்டமுடன் நடைபெற்று வருகிறது. பொருள் காரணமான பிரிவு சங்க இலக்கியங்களில் பலவாறு பேசப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பேச்சுக்கள் எல்லாம் தலைவன் பிரிவை தலைமைப்படுத்துகின்றன. பொருள் காரணமாக பிரிவு அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு உரிமை உடையதாக இல்லை. பொருளீட்டல் காரணமாக தலைவியோ உடன் பிறந்தாலோ குடும்பத்தை நீண்டு விடுத்து நெடும் தொலைவு சென்றதற்கான குறிப்புகளை நாம் காண முடியவில்லை என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பொருளீட்டல் என்பது குறிப்பாக பிரிவை பற்றி தொல்காப்பியர் சொல்கின்ற போது ஓதல் பகையே தூதிவை பிரிவு என்று குறிப்பிடுகிறார். அதில் குறிப்பாக இந்த பொருள் ஈட்டல் தொடர்பாக பிரியக்கூடிய பிரிவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதனால் அதை தனியாக குறிப்பிடவில்லை. சங்க காலத்தில் பெண்கள் பொருள் ஈட்டவில்லையா? ஆண்களைப் போலவே சங்க பெண்களும் பொருளீட்டிருக்கின்றனர். அதற்கான பல குறிப்புகள் நமக்கு காணப்படுகிறது. அத்தகு பொருளீட்டல் உள்ளூர் பணியாகவே இருந்திருக்கிறது. சிறு வணிகமே அவர்தம் தேவைக்கு பொருள் தந்தது. பூ விற்பனை செய்தவர்கள், நீரும் உப்பும் தந்து நெல் பெற்றவர்கள் என சங்க இலக்கிய பணுவல்களில் மகளிர்கள் வணிகம் செய்ததை சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நட்டினை பாடல், அதில் பஞ்சு போன்ற புறவிதழ் உடைய குறுக்கத்தி மலர்களுடன் சிறு சண்பக மலர்களை இணைத்து கட்டி சேர்த்து பரப்பியும் தைத்த மூங்கில் தட்டு புதிதாய் பூத்த மலர்கள் என்பதால் வண்டுகள் ரீங்காரமிட்டி தேன் எடுத்தன. இந்த வண்டு சூழ் மலர் தட்டை சுமந்தவளோ உழவர்குடியின் இளமகள். அவள்
மலர்கள் பெயர் சொல்லி குறுக்கத்தியோடு பித்திகை விரவு மலர் கொள்ளீரோ என்று பூவிற்கும் பாவையை முல்லை நிலத்தில் வீதியுலா வருகிறார். இதுபோல் மற்றொரு காட்சியும் சங்க இலக்கியத்தில் காணப்படுகிறது. அவள் கையிலும் வட்டில், ஆனால் மலர்கள் வேறுபட்டுள்ளன. இங்கு குறுக்கத்திக்கும் சண்பகத்திற்கும் மாறாக வண்டுகள் மேய்க்கும் புத்தம் புது பாதிரிகள், தொழில் வல்ல ஓவியர் அரசுக்கு கூட்டி செய்த கைத்தூரிகைகள் என பூத்திருக்கும் இப்பாதிரிகளை சுமந்தபடி தெருதோறும் பூ விற்றவளாக அந்த பாவை, இந்த பூ பெண்ணின் விலை கூறலும் அவர் தட்டுக்களில் தங்கியிருக்கும் மலர்களின் மனமும் தலைவரை பிரிந்து வாடியிருக்கும் காரிகரை மேலும் வாட்டுவதாக அந்த நற்றிணை பாடல் குறிப்பிடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அதன் வருத்தம் ஒருபுறம் இருக்கட்டும், 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த பூவிற்றல் காட்சி வேறுபாடற்ற இன்றைய ஊர்களிலும் தொடர்வதுதான் மிகச் சிறப்பான ஒன்று. சண்பகம் பாதிரியும் இல்லையே தவிர தங்கிய தட்டும் கூவிய பெண்ணும் நிலையில் மாறவே இல்லை. பூவிற்றாற் போலே கல் விற்பனையும் மகளிர் கொண்டிருந்தனர். மணிமேகலை நூல் கல் நொடையாட்டியும் சிலப்பதிகாரத்தில் கல் விளையாட்டியும் காணத்தக்கவர். மாதவி சுதமதி துணையுடன் மணிமேகலை காஞ்சி மாநகரத்துக்கு புகுந்த அந்த வரலாற்று பேசும் இடத்தில் வியன்மொழி மருகு காட்சியளிப்பது. பிட்டும் அப்பமும் விற்பாரிடை கல் விற்கும் வலைச்சீரும் உள்ளனர். சிலப்பதிகாரத்தின் வேட்டுவ வரியோ கல் விற்கும் பெண் ஒருவர் பழங்கடன் தாராமையால் மறவன் ஒருவனுக்கு கல் தர மறுக்கும் காட்சி காட்டப்படுகிறது. இப்ப கல்விற்ற பெண்களிடம் கடன் வைக்கும் மறவர்கள் காலத்தின் தொடர்ச்சியாக இன்றும் நீள திரைப்படங்கள் கூட தொடர்பிழைகள் விட்டுவிடக்கூடாது என்று நினைத்தோ என்னவோ தொடர்ந்து கல் விற்பனையாளர்களாக பெண்களை காட்டியே பொறித்து வருகின்றனர். மீன் விற்பனையாளர்களாகவும் பார்க்க முடிகிறது. அகப்பாடல் ஒன்று நான் கொல் நுண்கோல் கொண்டு மீன் பிடித்த பான் மகளை காட்ட, மற்றொரு பாடல் அந்த பசிய மீனை விற்று வெண்ணெல் பெற்ற காட்சியை வருகிறது. மீன் உணங்களும் விற்பனையாயிற்று, மீன் சீவுதலும் மீனை உலர்த்தி உணங்களாக்களும் சங்கப்பாடல்கள் பரவ காண கிடைக்கும் படப்பிடிப்புகளாகவே இருக்கிறது. முல்லை நில பெண்களும் விற்பனையாளர்களாக மெழுந்ததை காண முடிகிறது. பத்துப்பாட்டில் பெரும்பானாற்றுப்படை தாம் வளர்த்த பசுக்களின் பாலை கறந்து மோராக்கி விற்று அவ்விளைக்கு நெல் பெற்று உணவாக்கி உறவுடன் கூடிய ஆயர் மகளை சுட்டுகிறது. அப்பெண் நெய்யும் திரட்டி விற்றாராம். அந்த நெய்க்கு விலையாக பசும் பொன் தந்த குறிஞ்சி நிலத்தாரிடம், பொன் வேண்டாம், நீங்கள் கொள்ளையில் கொண்ட பசுத்திரளில் நல்ல பசு பால் வழங்கும் எருமை கன்று கொடுத்து இந்த நெய் கொள்க என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த ஆயர் பெண்கள். விற்பனை மேலாண்மை, விற்பனை நுட்பம் என்றெல்லாம் தனித்தனி பாட வகுப்புகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் கூட இப்படி ஒரு விற்பனை நுணுக்கத்தை நாம் காண முடியாது. இந்த பெண் விற்பனையாளர்கள் வீதியில் வந்தால் எங்கே இவர் தம் அழகை மயங்கி தம்மை நீங்கி அவர் தம் பின்னால் கணவர் சென்று விடுவாரோ என்று அஞ்சிய இல்லத்தரசிகள் ஆடவர் கூட்டத்தை இல்லத்திற்குள் இழுத்து சிறைப்படுத்திய பிறகே கொல்லும் பொருளுக்கு உள்ளும் விலை பேச புரிந்த புறத்தே வந்ததாகவும் ஒரு பாடலை படம் பிடித்து காட்டுகிறது. அதனால்தான் என்னவோ கல்வெட்டுகளில் பெண் விற்பனையாளர்களை காண முடியவில்லை. தம்மைத்தாமே விற்று கொண்டவர்களாகவும் கூழுக்கு அடிமையானவர்களாகவும் மட்டும் கோவில் கல்வெட்டுகளில் பெண்கள் காட்சி தருகின்றனர். பெரு வணிக நிலையிலும் சிறு வணிக நிலையிலும் தெரு விற்பனையாளர்களாகவும் தமிழ்நாட்டு கல்வெட்டுகளில் பெண்கள் காட்சிப்படுத்தப்படவில்லை. வியாபாரி, வணிக சக்கரவர்த்தி என்றெல்லாம் பெருமையாகவும் குதிரை செட்டி, மடிகை செட்டி, சீலை செட்டி என்றெல்லாம் செய்திட வணிகத்தாலும் ஆடவரை குறிக்கும் கல்வெட்டுக்கள் எந்த பொருள் சார்ந்தும் பெண் விற்பனையாளர்களை பற்றிய வர்ணனைகள் இடம்பெறவில்லை என்றும் நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு காலகட்டத்தில் பெண்கள் குறிப்பாக பண்டமாற்று முறையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு குறுகிய ஒரு வணிக வட்டத்திலேயே அது நடைபெற்றிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது. அதே போல உள்நாட்டு வணிகம், வணிகர்கள் பலர் ஒன்றாக சேர்ந்து தங்களது வணிகப் பொருட்களை வண்டிகளிலும் மரக்கலங்களிலும் ஏற்றிக்கொண்டு போய் உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் விற்றனர். தரை வழியாக வணிகம் செய்த பெரு வணிகருக்கு மாசாத்துவான் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. கதை தலைவன் கோவலன் மாசாத்துவான் மகன் என்று குறிப்பிடப்படுகிறது. மாசாத்து வணிகன் என்றால் மிகப்பெரிய வணிகர் கூட்டத்து தலைவன் என்பது பொருளாகும். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் கல்வெட்டில் மாடக்குளம் கீழ் மதுரை சீவல்லபன் மடிக்கை பூதமங்கலம் உடையான் மாசாத்து வாணிகன் சொக்கன் என்று வணிகர் கூட்ட தலைவனை சொக்கன் என்று குறிப்பிடுகிறார்.
குறிப்பிடப்படுகிறார். நாவாயில், அதாவது மரக்கலம் ஏறி சென்று வணிகம் புரிந்தவர் நாவிகர் எனப்பட்டனர். மிக பெருமளவில் மரக்கலம் ஏறி வணிகக்களம் செய்தவர்கள் மாரளிகர் என்று அழைக்கப்பட்டனர். இதுவே மருவி மாநாயகன் என மாறியது. காவிரி பூம்பட்டினத்து மகள் கண்ணகி மாநாயகன் மகள் என்று குறிப்பிடப்படுகிறார். பட்டம், குறிப்பாக இந்த பண்டை தமிழ் காலத்தில் தமிழக வணிகர்கள் உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் சிறப்பான முறைகளில் வணிகம் செய்தனர். சேர சோழ பாண்டிய அரசர்களும் அவ்வணிகர்களும் உறுதுணையாக இருந்தனர். சங்ககால அரசர்கள் வணிகத்தில் பெரும் செல்வத்தை ஈட்டினர். மாசாத்துவார்களும் மாநாயகர்களும் எட்டி பட்டமும் எட்டிப்பூவும் அளித்த சிறப்பு செய்தார்கள். எட்டிப்பூ என்பது பொன்னால் செய்யப்பட்ட தங்க பதக்கம் போன்ற அணிகலனாகும். காவிரி பூம்பட்டினத்தில் எட்டி பட்டம் பெற்றிருந்த சாயலன் என்னும் வணிகனை எட்டிச்சாயலன் இருந்தோன் தனது பட்டினி நோன்பிகள் பலர் புகு மனையில் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. எட்டிப்பட்டம் பெற்றிருந்த ஒரு வணிகனை பற்றிய குறிப்பு மணிமேகலையிலும் இடம்பெறுகிறது. நான் முன்பே குறிப்பிட்ட உல்கு வரி என்று சொல்லக்கூடிய ஒன்று காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதியான பொருட்களின் மீது வணிகர்கள் பெயர் கொண்ட முத்திரை இடப்பட்டதையும், அரசன் வரி விதித்ததற்கு அடையாளமாக அரசனுடைய முத்திரை பொருட்களின் மீது இடப்பட்டதையும் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இந்த செய்தியை நாம் முன்பே குறிப்பிட்டிருந்தோம். அதே போல சங்கு தொழிற்சாலை, ஒரு சங்கு வளையல்கள் செய்யப்பட்ட ஒன்றையும் சிலப்பதிகாரம் சுட்டுகிறது. அணிவலை பொருணர் அகன் பெருவீதியும் விளங்கரம் பெறும் வெள்ளலை போழ்ந்தனோடு இளங்குமணி விளைஞர் இரிய மருகும் என்று இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்கு அணிவதை மகளிர்கள் பெருமையாக கொண்டிருந்ததெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. கடலோடு தொடர்புடைய கடல் வணிகத்தில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்ற கலங்கரை விளக்கம், இதனை ஆங்கிலத்தில் லைட் ஹவுஸ் என்று குறிப்பிடுவோம். களம் என்று சொன்னால் மரக்களம், கரை என்று சொன்னால் அலைகின்ற, விளக்கம் என்பது விளக்கு, அதாவது நிலையம் என்பதாக பொருள் கொள்ளலாம். கடலில் செல்லும் மரக்கலங்களுக்கு கரை இருக்கின்ற இடத்தையோ அல்லது துறைமுகம் அமைந்துள்ள இடத்தையோ ஒளி மூலமாக உணர்த்துவதுதான் கலங்கரை விளக்கமாகும். மனிதன் கடற்பயணம் மேற்கொண்ட பழங்காலத்தில் திசை காட்டியாகவும் வழிகாட்டியாகவும் கலங்கரை விளக்கம் திகழ்ந்தது. கலங்கரை விளக்கமானது ஆழ்கடலிலும் நள்ளிரவிலும் கரை அறிய பயன்பட்ட கருவியாகும். இது சோழர் காலத்தில் மாமல்லபுரத்தில் ஒளி வீசும் கருவியாக இருந்துள்ளது. ஆங்கிலேயர் இதனை ஒளி வீடு, அதாவது லைட் ஹவுஸ் என்று அழைப்பார். இவ்விளக்கு எட்ட முடியாதபடி உயரமாக கடல் நீர் சிதைவுறா வண்ணம் நுட்பமாக அமையப்பட்டிருக்கும். திசை மாறி செல்லும் கலங்களை வழிநடத்தும் வண்ணம் கலங்கரை விளக்கம் உதவியதனை இலங்கு நீர் வரைப்பின் கலங்கரை விளக்கம் என சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. நெடுக்கடல் வணிகம், வணிகத்தின் பொருட்டு தமிழகத்தின் தங்கிவிட்ட ரோமானியர்கள் தமிழக அரசு சேவையை மேற்கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியெல்லாம் நாம் பார்த்தோம். ஏற்கனவே அவர்கள் இங்கு வணிகம் செய்து வந்தவர்கள் இங்கு இராணுவ வீரர்களாகவும் அதே போல பாசறை காவலர்களாகவும் இருக்கின்றனர் என்றும் நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த சாவக நாடு என்று சொல்லக்கூடிய நாம் முன்பே குறிப்பிட்டதுதான், சோழ நாட்டிலிருந்தும் பாண்டிய நாட்டிலிருந்தும் அக்காலத்தில் தமிழ் வணிகர் சாவக நாட்டுக்கு சென்று வணிகம் செய்ததைப் போலவே சாகவ நாட்டிலிருந்து சாவக வணிகரும் தமிழ்நாட்டுக்கு வந்து வணிகம் செய்திருக்கிறார்கள். பல நாட்டு கப்பல் வணிகர்கள் அக்காலத்தில் உலக புகழ்பெற்ற காவிரி பூம்பட்டினத்தில் வந்து தங்கியிருந்ததை பற்றி பழந்தமிழ் நூல்கள் குறிப்பிடுகின்றன. அக்காலத்தில் சாவக தீவின் வணிகர்கள் கப்பல்களிலும் குறும்படகுகளிலும் பல கடல்களை கடந்து சென்றார்கள். இதன் மூலம் சோழ நாட்டிற்கும் சாவக நாட்டிற்கும் இடையே நிலவிய நல்லுறவையும் வணிக தொடர்பினையும் நாம் அறிய முடிகிறது. வரி சுமை கொடுமை இல்லாத ஒரு நிலை. இப்போது ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையின் போது நாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய வரி விலக்கு அல்லது இந்தந்த பொருட்களுக்கு என்னென்ன வரி குறைக்கப்பட்டிருக்குது அல்லது ஏற்றப்பட்டிருக்குது என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றது போல ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான வருவாயாக வரியை நாம் குறிப்பிட்டோம். நாட்டின் குடிமக்கள் நல்வாழ்வு வாழ அவர்களின் தலையில் தேவையற்ற வரிகளை சுமத்தி துன்புறுத்துவது சிறந்த அரசியல் ஆட்சியாக அமையாது என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். மக்களால் இயன்ற அளவே வரிகளை சுமத்த வேண்டும். தாங்க முடியாத வரிகளை சுமத்தும் அரசு கொடுங்கோல் அரசாகவே திகழும் என்ற உண்மையும் கீழ்கண்ட வரிகள் மெய்ப்பிக்கின்றன. கரைகளு குடிகள் கை தலை வைப்ப அரை போகு குடிகளோடு ஒரு திறம் பற்றி வளம்படு தானே மன்னர் இவ்வழி புலம்பட இறுகி விரித்தினர் மன்னர்
என்ற அந்த பாடலடி நமக்கு சொல்கிறது. அதாவது ஆட்சியில் உள்ள அலுவலர்களும் ஆட்சி தலைவர்களும் நேர்மையுள்ளவர்களாக திகழ வேண்டும். சுயநலமற்ற பிறர் நலம் காக்கும் வர்க்கத்தினரால் தான் சிறப்பான ஆட்சியை நடத்த முடியும். ஆதலால் நல்ல ஒழுக்கமும் பொதுப்பணியில் ஆவலும் உள்ளவர்களையே அரசியல் அலுவல் துறைகளில் அமர்த்த வேண்டும். அவ்வாறு செய்யின் அரசு செங்கோல் அரசாக அமையும். மக்களும் எவ்வித துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்வர் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியாது. சிலப்பதிகார காலத்து மக்கள் மன்னர்களின் சிறப்பான ஆட்சியின் கீழ் நலமுடன் வாழ்ந்தது மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் துணை புரிந்தனர் என்பதை நமக்கு இளங்கோவடிகள் மிக சிறப்பாக உணர்த்துகிறார் என்ற ஒரு செய்தியும் நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த வரி கொடுக்கின்ற போது அல்லது வரி அரசு நிர்ணயிக்கின்ற போது குறிப்பாக ஒரு சமீப காலத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முதலமைச்சர், ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஒரு கூற்றாக அவர் குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் 92% அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 8% மட்டும்தான் பொது திட்டங்களுக்காக நிதிகளை ஒதுக்க முடிகிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு குறிப்பிடுகின்ற போது அவர் குறிப்பிட்ட அந்த செய்தி என்பது ஒரு ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி கொடுத்த ஒரு செய்தியை அவர் வெளியிடுகிறார் என்றுதான் கருத வேண்டும். நாம் நினைத்து பார்க்கலாம், இன்றும் கூட ஒரு பெரிய பொதுமக்களிடையே அரசு ஊழியர்கள் பெறுகின்ற அந்த வருவாயானது மிக அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அரசு சொல்லக்கூடிய இந்த அறிக்கை என்பது 92% அந்த அரசு வருவாயிலிருந்து அவர்களுக்கு ஊதியமாக செலுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசு ஊழியர்களுக்கு மட்டும் அது செல்லவில்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு அரசு ஊழியரை சார்ந்து ஒரு இல்லத்தில் குறைந்தது 6-7 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த நிதியை அவர்கள் வழங்குவதன் மூலமாக அது சென்று சேர்க்கிறது என்ற ஒரு செய்தியும் பார்க்கிறோம். இப்படி வரி சுமை என்பது மிக முக்கியமாக நமது ஆட்சியாளர்கள் மக்களுக்கு அதிக அளவில் விதிப்பதன் மூலமாக அந்த நாடு மிக மோசமான ஒரு சூழலை அடையும் என்பதை சங்க இலக்கிய பாடல்களில் கூட ஒரு யானையை ஓமையாக வைத்து குறிப்பிடக்கூடிய பாடல்கள் நம் கண் முன்னே நிற்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வணிக மேலாண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அது பற்றிய ஒரு சில வரையறைகளை இங்கு குறிப்பாக மேலை நாட்டார்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு வரையறையை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு சில வரையறைகள் இருக்கின்றன. மேலாண்மை குறித்து மேலை நாட்டார் குறிப்பிடும் வரையறை, அதாவது டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேலாண்மை என்பது நாம் செய்ய வேண்டியதை அறிந்து அதனை சிறப்பாகவும் மலிவாகவும் செய்து முடிக்கும் கலை என்கிறார் ப்ரௌடிக் வின்சிலோ டெய்லர். அதே போல மக்கள் மூலம் செய்து முடிக்கும் கலையை மேலாண்மை. மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு திறன் எப்போது வரும்னா, ஒரு பெரிய கூட்டத்திற்கிடையே இது போன்ற செயல்பாடுகளை ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்றோம் பார்த்தீங்கன்னா, நாம் செய்ய வேண்டியதை அறிந்து சிறப்பாக செய்யக்கூடியது, இன்னும் மலிவாகவும் இருக்கக்கூடியது. அதே போல மக்கள் மூலம் செய்து முடிக்கும் கலையை மேலாண்மை என்கிறார் மேரி பார்க்கர். அதே போல சியாஜ் பெர்ரி என்பவர் மேலாண்மை என்பது திட்டமிடல், அமைப்பு, முடுக்கிவிடல், கட்டுப்படுதல் போன்ற தனித்தன்மைகளை கொண்ட செயல்முறை என்று குறிப்பிடுகிறார். அதே போல அரோல்டு குண்டசு என்பார் பிறர் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் மூலம் செயல்களை செய்து முடிக்கும் கலையே மேலாண்மை. அதே போல பீட்டர் பெர்னால்டு ரக்கர் என்பவர் வணிகத்தையும் தொடர்பான மேலாளர்களையும் பணியாளர்களையும் பணியையும் மேலாண்மை செய்யும் பன்னோக்கு செயல்மையாகும் என்கிறார். குறிப்பிட்ட மனித குழுவின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் முடுக்கிவிடப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு செயல் முடிக்கப்படும் வழிவகைகளுக்கான படிமுறை என மேலாண்மையை வரையறுக்கலாம் என பீட்டர்சன் அதே போல ஃப்ளோமன் என்ற அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப சங்ககால அந்த வணிகம் என்பது ஒரு அறத்தின் வழி நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்போது ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ₹1 மதிப்புள்ள ஒரு பொருளை அவர் விற்கிறார் என்று சொன்னால், அதற்கு அவருக்கு 10 பைசா லாபம் இருந்தால் அந்த வணிகம் என்பது மிக நன்றாக இருக்கும். ஏனென்றால் அந்த 10 பைசாவில் அவருடைய கடை வாடகையா இருக்கட்டும், மின்சாரம் போன்ற பல செலவுகளுக்காக அது இருந்தால் அதுவே மிகப்பெரிய ஒரு லாபமாக இருக்கும். அப்படி லாபத்தை மையமாக வைத்து செயல்படாமல் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்று அது போன்ற ஒரு மேலாண்மை செய்து வழங்கக்கூடிய ஒரு நிலையில்தான் வணிகம் என்பது குறிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை
தமிழர்கள் மிகச் சிறப்பாக கையாண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுபோல இந்த சிலப்பதிகாரத்தில் இந்த வணிக மேலாண்மை குறித்த பல செய்திகளை நாம் எப்படி முன்பே ஆரம்பத்தில் ஒரு பீடிகையிட்டேன், ஒரு பெரிய அரசு வர்க்கத்தையே கேள்வி கேட்டு அவன் இறப்பதற்கு காரணமாகிய இந்த சிலப்பதிகாரம், சிலம்பின் வழியாக ஏற்பட்ட அந்த அதிகாரத்தின் வழி ஒரு வணிகர்கள் மிக அதிக செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்திருக்கக்கூடியவர்கள், அரசை கூட வழிநடத்தக்கூடியவர்களாக இன்று எப்படி இருக்கிறார்களோ அது போன்ற ஒரு காலகட்டத்தில் இந்த சிலப்பதிகாரம் தோன்றி இருக்கிறது. அப்ப சிலப்பதிகாரத்தின் கதை மாந்தர்கள் வழி வணிக மேலாண்மையை குறிப்பாக நமது இளங்கோவடிகள் சுட்டி செல்கிறார். அதை மிக நுட்பமாக நாம் பார்த்தால் உணர முடியும். சிலப்பதிகார காப்பிய தலைவன் கோவலன் கண்ணகியை மனம் புரிந்து வாழ்வினை துவங்கும் முதல் மாதவியுடன் வாழ்ந்து மீண்டும் கண்ணகியை வந்தடைந்து மதுரைக்கு செல்லுதல், ஊழ்வினை காரணமாக கொலைப்படுதல் என்று இம்மாந்தர் படைப்பு அமைகிறது. இம்மாந்தர் படைப்பினை காப்பிய போக்கில் காணுதல் ஒரு நிலை என்றால், அம்மாந்தரின் வழி சமூகத்திற்கு படைப்பாளன் கூற விளைவது என்ன என்பதனை ஆய்வின் வழி எடுத்துரைப்பது கற்பிப்பவரின் கடமையாகும். ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பாளனுக்கும் அவனது படைப்பிற்கு என கொள்கைகள் உண்டு. சமூகத்தில் அவன் கூற விளையும் கருத்தும் உண்டு. அவற்றை ஆய்வின் வழி கற்பித்தல் மிக இன்றியமையாதது. கோவலன் என்ற படைப்பின் வழி இளங்கோவடிகள் பல கருத்துக்களை உலகிற்கு சுட்டி செல்கிறார். அவற்றில் ஒன்று எல்லா காலத்திற்கும் உரியவாகும் நிதி மற்றும் வணிக மேலாண்மை எனும் வாழ்வில் பின்பற்றக்கூடிய இன்றியமையாத சிந்தனையாகும். நிதி மற்றும் வணிக மேலாண்மை இல்லாத ஒருவனிடத்து அப்பொருள் தங்குவது இல்லை. அவ்வாறு தங்காத பொருளினால் அப்பொருளுக்குரியவன் மட்டுமல்லாது அவனை சார்ந்தோரும் துன்புறுவர் என்பதையே நம் இலக்கியங்கள் காலந்தோறும் சுட்டி செல்வதை பார்க்க முடிகிறது. நாட்டிற்கு தலைவனானாலும் வீட்டிற்கு தலைவனானாலும் அங்கு அவனுக்கு பொருளின் முக்கியத்துவம் மிகவும் வலியுறுத்தப்படுகின்றது. பொருளை சேர்ப்பது மட்டுமல்லாமல் அதனை பாதுகாத்து சுற்றம் காப்பவனை சிறந்த மேலாண்மை பண்புடையவன் என்று இலக்கியங்கள் அறிவுறுத்த தவறவில்லை. ஒரு நிறுவனம் வரவும் வரவிற்குள் செலவும் செய்ய திட்டமிடல் வேண்டும். வருங்காலத்தில் எதிர்பாராத தேவைகள் ஏற்படக்கூடுமாதலால் தனியே ஒரு ஒதுக்கீடு நிதி ஏற்படுத்த வேண்டும். மேலும் இவ்வாறு திட்டமிடாத நிறுவனம் அழிந்து விடுவதனை நிதி ஆதாரமின்றி செலவழிக்கும் நிறுவனத்தார் நிதி மேலாண்மை பண்பற்றவர்கள் என பேராசிரியர் சா நடராஜன், பேராசிரியர் சி மாணிக்கம் மேலாண்மை பொருளும் கோட்பாடுகளும் என்ற ஒரு நூலில் குறிப்பிடுகின்றனர். இளங்கோவடிகள் மேலாண்மை பண்பு குறித்த தன் கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைக்க கோவலன் மாந்தர் படைப்பை பயன்படுத்திக் கொள்கிறார். காப்பிய தலைவனாக கோவலன் சுட்டப்பட்டாலும் போற்றப்படும் பேருடையவள் கண்ணகியாவே திகழ்கிறார். கணிகையர் குலத்தில் பிறந்து கற்பில் வலுவாது வாழ்ந்த மாதவியும் உயர்த்தப்படுகிறாள். ஆனால் கோவலன் சிறப்பு பெறவில்லை. காரணம் பலவாக கூறப்பட்டாலும் ஆய்ந்து நோக்கமிடத்து அவனிடத்துடன் மேலாண்மை பண்பு இல்லாதவையே ஆகும். அரசரும் விரும்பி போற்றும் செல்வத்தை உடைய வணிக பெருமக்களையும் மிகுதியாக கொண்டது புகார். இந்த உலகம் முழுவதும் திரண்டு வந்தாலும் வழங்குவதில் பின்னடையாத வளத்துடன் திகழ்வது சரற்கரிய பொருளை தரும் புதுமை நிறைந்த நாடுகள் ஒருங்கே திரண்டு வந்தாற் போல பெரும் பண்டங்கள் நகரெங்கும் குவிந்திருக்கின்றன. கடல் வழியாக திரட்டிய செல்வமும் தரை வழியாக ஈட்டிய பொருளும் இங்கும் மிகுந்திருந்தன என்பதை இந்திர விளவூர் எடுத்த காதை முழுவதும் எடுத்துரைக்கிறார் இளங்கோவடிகள். கோவலனுடைய குடிப்பிறப்பையும் அவன் மனம் செய்த வீட்டின் செல்வ செழிப்பையும் அவன் பிறந்த புகாரின் சிறப்பையும் அடிகள் விளக்கி உரைப்பதற்கு காரணம் உண்டு. மாதவியை கண்டு மயங்கி உள்ளத்தை பறிகொடுத்த கோவலன் 1008 களஞ்சி பொன் கொடுத்து மாதவியை விலைக்கு வாங்கும் அளவிற்கு சிறந்த செல்வந்தன். செல்வ செழிப்பால் தன் மனதிற்கினிய வாழ்க்கையை பெற்ற கோவலன் அச்செல்வம் முழுவதையும் அவளுக்கு அர்ப்பணிக்கிறான். வீடு மறந்து செய்தொழில் மறந்து சுற்றம் மறந்து காதலும் காமமும் நிறைய மகிழ்வான வாழ்க்கையை மேற்கொள்கிறான். செல்வம் அனைத்தையும் உயர்குடி பிறப்பிற்கு இழிவு நேரும் வகையில் இழந்து மீண்டும் வந்த கோவலன் கண்ணகியின் வாடிய மேனியை கண்டு வருத்தம் கொண்டு சலம்புணர் கொள்கை சலதியோடாடி குளம் தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நானும் தருமெனக் என்ன என்ற இந்த அடிகள் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. எல்லா செயலிடத்தும் வஞ்சம் பொருந்திய கொள்கையுடைய மாயத்தாலோடும் கூடி ஆடிய தீய ஒழுக்கத்தால் நம் குலத்தவர் தேடித்தந்த மலை போன்ற செல்வ குவியல்கள் எல்லாம் தொலைத்து ஒழிந்தன. அதனால் உண்டான வறுமை எனக்கு நாணத்தை தருகின்றது என்று வெட்கி உரைக்கிறான். செல்வத்தை பெருக்காமல் தவறான வழியில் இழந்த அதனை
இழிநிலையை அவனது கூற்றாக வெளிப்படுத்துகிறார். நிறைவாக, இத்தகு மேலாண்மை பண்பில்லாதவன் தான் கோவலன். கிடைத்தற்கரிய செல்வக்குடியில் பிறந்தும் வறுமையுற்று இறுதியில் இறந்தும் படுகிறான். இவனது இச்செயல் கோவலனை மட்டுமின்றி அவனது மனைவி, துணைவி, பெற்றோர், உற்றோர், அடைக்கலம் கொடுத்தோர் என்று மட்டுமல்லாது இவனுடன் எந்த தொடர்பும் இல்லாத மதுரை மாநகரும் மக்களும் மன்னனும் அழிந்து போகின்றனர். ஒரு நாட்டையோ அல்லது வீட்டையோ தாழ்வு நிலைக்கு தள்ள வேண்டும் என்றால் அவற்றின் பொருளாதாரத்திற்கான அடிப்படைகளை அளித்துவிட்டால் போதுமானது. அப்பொருளாதார வீழ்ச்சி அந்நாட்டின் வீழ்ச்சி வளர்ச்சிக்கான ஆணிவேரே இல்லாது செய்துவிடும். இளங்கோடிகள் கோவலன் தான் கொண்ட பொருளாதாரத்தை பேணி காக்காததாலும் பொருளாதார வளர்ச்சிக்கான செயல்களோ தொழில் திறனோ இல்லாததால் கோவலன் மட்டுமல்லாது அவனோடு தொடர்பு கொண்ட அனைவரும் அழிவு ஏற்படுகின்றது என்ற வணிக மேலாண்மையின் அடிப்படைகளை காப்பியத்தின் மாந்தர் படைப்பின் வாயிலாக வலியுறுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அளவில் என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். சிலப்பதிகாரத்தில் வணிக மேய்ப்பில் நெறியாளரின் ஒரு சில செய்திகள் இங்கே. பாண்டிய நாட்டில் நடந்த முத்து வணிகம், தாளமே பிளமை போன்ற ஆய்வாளர்களின் கூற்றுகள், பரதவர்கள் செட்டி என்று பெயர் வைத்துக் கொள்ளல், ஏற்றுமதி இறக்குமதி பொருளுக்கு உள்கு என்றல், மிளகு ஏற்றுமதியால் அதிகளவு வணிக தொடர்பு இந்தியாவிற்கு ஏற்பட்டது என்றல், 18 வகையான மரக்கலங்கள், சங்கு வளையல் பற்றிய செய்திகள், வணிக மரபு சார்ந்த அறங்கள், சங்க இலக்கியம் சார்ந்து சிலப்பதிகாரத்தின் வழி வணிக மேலாண்மை பற்றிய செய்திகளை கூறிய விதம் மிக மிக அருமை. விற்பனை திறனுள்ள பெண்கள், வணிக கூட்ட தலைவரை சொக்கன் என்றல், எட்டிப்பட்டம் சாயலன் என்னும் வணிகனை பற்றி சொல்லல், இப்படி வணிக மேலாண்மை பற்றிய வெளிநாட்டவரின் கூற்றுகள் என மிக மிக அருமையான உரை செய்த ஐயா அவர்களுக்கு இணைவை கற்றல் சார்பாக வணக்கத்தினை நன்றிகள் பல பல கூறி, தமிழ் நெஞ்சங்களிடையே ஐயாவிடம் வினாக்கள் ஏதாவது இருப்பின் என்றால் நீங்கள் தங்களுடைய வினாக்களை வினவலாம். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகான ஒரு தகவலை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிதாக இருந்தாலும் கூட அந்த பீலி என்பது மெல்லிய ஆடை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த ஆடைகள் குறிப்பாக நாம் முன்பே சொன்னது போல மிளகு என்ற ஒரு பொருளை அதிகமாக ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாம்பு சட்டை போன்ற ரொம்ப மெல்லிய ஆடைகளை அவர்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அப்ப பீலி என்பது மெல்லிய ஆடை. இந்த மெல்லிய ஆடையை ஒரு பெரிய வண்டியில் ஏற்றி சென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த லோடிங் அன்லோடிங் பண்ணணும். ஒரு கப்பல்னா நீங்க கப்பல் பயணம் மேற்கொண்டிருந்தீர்கள்னால் எப்படி நாம் விமானத்திற்கு செல்கின்ற போது ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக செல்ல வேண்டுமோ அது போல இந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அதனுடைய எடை இவற்றையெல்லாம் சரிபார்த்த பின்புதான் அந்த மாலுமி அந்த கப்பலையே தொடங்குவார். அப்படி இந்த பொருட்களை அவசர அவசரமாக அந்த கப்பலில் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வண்டியில் வைத்து அதிக அளவில் பாரங்களை ஏற்றி கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்வார். அதே போல இன்னொரு திருக்குறளும் கூட அதற்கு சான்றாக சொல்வார்கள். மரக்கலன் என்று நாம் சொன்னோம். இந்த மரக்கலன்கள் குறிப்பாக பல்வேறு விபத்துக்குள்ளாகின்றதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்ப எண்ணெய் வித்துக்கள் கொண்ட பல கப்பல்கள் நடுக்கடலில் கவிழ்ந்து விடுவது அல்லது தீப்பற்றி கொண்டு எரிவது, இது போன்ற சூழல்கள் அதிகமாக நடைபெறுகின்ற போது கப்பலினுடைய அழிவுக்கு அல்லது களத்தினுடைய அழிவிற்கு மிக முக்கியமானது வானிலிருந்து வரக்கூடிய அந்த இடி மின்னலினுடைய தாக்கம். இதனால்தான் அன்றைய இந்த கப்பல் கட்டுகின்ற அந்த இடங்களை பற்றிய சங்கப்பாடல்கள் பல குறிப்பிட்டாலும் கூட கட்டுமரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரம் எல்லாம் எதில் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கருங்காலி என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தில் செய்திருக்கிறார்கள். அந்த கருங்காலி மரத்தில் இந்த இடி மின்னலுடைய தாக்குதல் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் இது போன்ற செய்திகளை எல்லாம் அவர் அப்ப ஒரு கடல் சார்ந்த பல விஷயங்களை அவர் குறிப்பிடுவதனால் அவர் கடல் ஓரத்தில் அவர் வாழ்ந்திருக்க கூடும் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். நாமும் கூட இந்த பீலி நேற்று எப்படி ஒரு கருத்து நீலமணி குறித்து சொன்னார்களோ அது போல இந்த கடலியல் ஆய்வாளர் குறிப்பிடுகின்ற பீலி என்பது ஒரு மெல்லிய ஆடையை குறிப்பதாக கூட இருக்கலாம். நாம் காலம் காலமாக பீலி என்ற சொல்லுக்கு மயிர்த்தொகை என்றுதான் நாம் பொருள் வழங்கி இருக்கின்ற உரையாசிரியர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்படியான ஒரு
செய்தியை வந்துட்டு அவர் குறிப்பிடுகின்ற போது இது போன்ற சில செய்திகள் தான், இது போன்ற ஒரு உரைகளில் நமக்கு ஒரு எண்ணத்தை தூண்டுவது அல்லது குறிப்பாக ஒரு ஆய்வு பொருள் சார்ந்த ஒரு சில செய்திகளை நாம் மீட்டுருவாக்கம் செய்வது என்பதான ஒரு முயற்சிகள் எல்லாம் நடக்கின்றது என்ற ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். ஐயா வணக்கங்க. இந்த கருங்காலியில கருங்காலி அப்படின்னாவே தண்ணிக்குள்ள மூழ்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கருங்காலி மாலையை போய் விசாரிக்கும் பொழுது கூட அங்க என்ன சொல்றாங்கன்னா, கருங்காலி அப்படிங்கிறது மற்ற மரக்கட்டைகள் எல்லாம் தண்ணியில மிதக்கும், ஆனா கருங்காலி தண்ணியில மூழ்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. கப்பல் கட்டுறதுக்குன்னே என்னென்ன மரங்கள்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண நூலே இருக்குங்க. இப்ப எப்படி தேர் நிர்மாண படலம், தேர் செய்வதற்கு என்னென்ன மரங்கள் எல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லி அதை எப்படி வடிவமைக்கிறார்கள் என்பது போன்று இப்ப இருக்கிற மாதிரி நம்ம ஒரு இரும்பு இவற்றையெல்லாம் பயன்படுத்தி, ஆணி இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி ஒரு கப்பல் கட்டுகின்ற ஒரு தொழில் இப்ப நடத்துறோமோ அது மாதிரி இரும்பு உலோகம் இல்லாத காலகட்டத்தில் ஒரு கலனை, ஒரு ஒரு ஓடத்தை அல்லது ஒரு நாவாயை அவர்கள் எப்படி செய்திருப்பார்கள் அப்படின்ட்டு பார்க்கிற போது அது மிதக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்திருக்கு. நீங்க இப்ப தனியா இது மாதிரி ஒரு இப்ப இருக்கக்கூடிய கருங்காலி எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா அது மிதக்காம இருக்கு, இல்ல உள்ள போயிடுன்னா அது உண்மையான கருங்காலியா இல்லையா, வியாபார நோக்கில் அது மாதிரிலாம் செய்யறது பார்க்கிறோம். ஆனா ஒரு குறிப்பு திருவள்ளுவர் திருக்குறளில் இது இருக்கிறது. இந்த செய்தி தான் அந்த ஒரிசா பால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று பார்க்கலாம். நல்லதுங்க. ஏன்னா நான் கருங்காலி மாலையை வாங்கி நான் பரிசோதிச்சு தான் பார்த்தேன். பார்த்துட்டு அது அதாவது போலியான கருங்காலின்னா வருஷம் நிறம் மாறும். சுத்தமான கருங்காலி அப்படின்னா நீங்க கடைசி வரைக்கும் அது கருமை நிறம் மாறாது. அப்படி அந்த மாலையை தண்ணியில ஒரு மணி நேரம் போடுங்களேன். தண்ணியில போட்டீங்கன்னாவே நிறம் அந்த தண்ணியோட நிறம் மாறிச்சு அப்படின்னா அது தூய்மையான ஒரு கருங்காலி இல்லதான். அதுதான் அது போட்டும் மூழ்கினது. அதுவும் சரி பார்த்துதான் வாங்கிக்கிறேன் நான். அதனாலதான் எனக்கு இந்த ஒரு ஐயப்பாடு வந்துச்சுங்க. அது எப்படி கருங்காலியில ஒரு இது கட்டணம்னா கடல்ல வணிகம் செய்யும் பொழுது உள்ள மூழ்கிடுமே, எப்படி அவங்க பயணம் செஞ்சாங்கிறது நம்ம ஆய்வுக்குரியதாங்க இருக்கு. நான் பாக்குறேங்க. நல்லதுங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நான் முனைவர் சாக்கா அழகாம்பி பேசுறேங்க சார். சொல்லுங்க. நீங்க அழகா உண்மையிலேயே 1 மணி நேரத்துல இவ்வளவு செய்திகளை திரட்டி சொல்றது ஒரு வியப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்முடைய தமிழர்கள் எப்படி எல்லாம் வணிகம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அழகா சொல்லியிருக்கிறீங்க. அதுல என்னன்னு கேட்டா, இப்ப பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள். மாநாயக்கன் மாசாத்துவன்னு நம்முடைய கோவனுடைய அப்பாவையும் கண்ணையுடைய அப்பாவுடைய பெயர்லயே எவ்வளவு அழகா அது ஒரு பொருள் விளக்க சொல்றீங்க. மா என்றால் பெரிய பெரிய அளவு வணிகம் செய்தார்கள், நாவாய்ங்கிறதுக்கு மாநாயக்கன் அப்படின்னு அழகா சொன்னீங்க. நம்முடைய முன்னோர்கள், நம்ம தமிழன், குறிப்பா நம்ம தமிழன் நம்முடைய தமிழ்நாட்டுல வணிகம் கடல் கடந்து வணிகம் செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கும் நல்லா எடுத்துக்காட்டு அதிகமாவே சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை வகை களங்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் அப்பா சொன்னாங்க, தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கிறாங்க, வினையே ஆடவருக்கு உரியதே. அப்படின்னா பொருள் ஈட்டுவது ஆண்களுக்கு மட்டும்தான் உரியதே, பெண்கள்லாம் அப்பெல்லாம் வெளியில போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே சங்க இலக்கியத்துல மதுரை காஞ்சி பாடல்ல பெண்கள் வீட்டிலேயே இருந்து, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கைவினை பொருள்கள், பூ கட்டுதல், கூடை பின்னுதல், இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா அவங்க பருத்தி எடுத்து அவங்களா நூலா எடுத்து அதை சாயம் விட்டு அதை பாவோடி பெண்களே ஆடைகள் நெய்ததாகவும், இப்ப சொன்னமா நீங்க மெல்லிய ஆடை, பட்டாடை, பாம்பு போன அந்த டிசைன்கள் இதெல்லாம் கொடுத்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு மதுரை காஞ்சி நூல்லயே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க பொருளுக்காக இல்ல, கணவனை இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் பொருள் ஈட்டுவதற்காக அவங்களுடைய அத்தியாவசியத்துக்காக தான் செஞ்சுக்கிறாங்க ஒழிய வெளியில போன மாதிரி எனக்கு செய்திகள் தெரியலைங்கய்யா. ஆனா நீங்க சொல்லும் பொழுது இப்படி இருந்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஐயமானது எனக்கு ஏற்படுதுங்கய்யா. அப்படி ஏதாவது சிறு வணிகம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போக மாட்டாங்க. இப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல்னு அந்த நிலங்களுக்கு இடையில தங்களுக்கு கிடைக்க அந்த பால், மோர் இவற்றையெல்லாம் விட்டதாக கலித்தொகை உட்பட்ட பல பாடல்கள் முல்லைப்பாட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அது அவங்க அதான் நான் சொன்னேன், பெருமளவில் பொருளீட்டல் அப்படின்றது இல்ல, ஒரு பூ விட்டுறலா இருக்கட்டும், இன்னைக்கும் நம்ம அந்த மரபு நம்ம இன்னைக்கு வரைக்கும் நீடித்து வருது. ஆமாங்க.
ரொம்ப சிறப்புங்க. எனக்கு உண்மையிலுமே உங்ககிட்ட நான் ஒரு மாணவியா இருக்கலன்னு எனக்கு வருத்தமா இருக்குதுங்க. எவ்வளவு அழகா அற்புதமா அப்படியே மனசுல பதிகிற அளவுக்கு வந்து அதான் செய்திகளை சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம இப்ப ஆசிரியரா இருந்தாலுமே கூட நன்றி இப்படி எல்லாம் நன்றிம்மா. ஒரு வழிகாட்டியா நீங்க இருக்கிறீங்க. உண்மையிலேங்க ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நன்றிம்மா. நன்றி. பேர் முனை பழனிவேல். சொல்லுங்க. ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடுங்கய்யா. இப்ப நம்ம வணிகத்துல பொதுவா வணிகம்னா இங்கேருந்து அயல் நாடுகளுக்கு போறதும் உண்டு, அதே மாதிரி அயல் நாடுகள்ல இருந்து இங்க வரவங்களும் ஆமா இல்லையா? அது போல சிலப்பதிகாரத்துல அயல் நாடுகள்ல இருந்து இங்க வந்த வணிகர் அயல் நாட்டுல இருந்து வந்த வணிக பொருட்கள் பத்தி ஏதாவது பதிவுகள் இருக்குதுங்களா? இப்ப நான் முன்னாடி சொன்னேன்ல உங்களுக்கு, அதாவது இங்க வந்து மெய்காப்பாளர்களாக இருந்திருக்காங்க யவனர்கள். இது பற்றிய செய்திகளும் இருக்கு சிலப்பதிகாரத்துல. அங்கிருந்து வியாபாரத்திற்காக வந்தவர்கள் இங்கேயே தங்கி இங்க இருக்கக்கூடிய பிற தொழில்கள், பிற வேலைகள், இப்ப முல்லைப்பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா யவனர்கள் பற்றிய சில குறிப்புகள் எல்லாம் இருக்கு. அது போல இந்த சாவகம் போன்ற சில நாடுகள்ல இருந்து இங்க வந்தவர்கள் இங்கேயே தங்கி அரசர்களாகவும் அதே போல மெய்காப்பாளர்களாகவும் இருந்த செய்தியை பற்றியெல்லாம் சிலப்பதிகாரம் குறிப்பிடும். பேர் கலையரசி, மேல்டெக் ரங்கா கலைக்கல்லூரியில உதவி பேராசிரியர் இருக்குங்கய்யா. சொல்லுங்கம்மா. உங்களுக்கு வணிகம் சார்ந்த விஷயம் வந்து எனக்கு நிறைய விஷயம் நீங்க சொன்னீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பதான் போன வாரம் தான் என்னுடைய மாணவர்களுக்கு எல்லாம் இது வணிகம் சார்ந்த பாடங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப சொல்லும் பொழுது ஒரு சில விஷயம் தான் என்னால சொல்ல முடியுது. இப்ப நீங்க இந்த 1 மணி நேரம் கொடுத்த அந்த ஒவ்வொரு தகவலும் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்கய்யா. இப்ப நான் சொன்னேன், அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குறுந்தொகை, மதுரை காஞ்சி எல்லாம் வந்து இந்த வணிகம் சார்ந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு. நான் அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, பெண்கள் ஏன் வந்து வணிகம் செய்யறது வந்து குறைவாச்சு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதை நீங்க இப்ப சொல்லும் போது அந்த தெளிவு வந்து ஓரளவுக்கு கிடைச்சதுங்க. தொல்காப்பியர் சொல்றாரு இல்லையா, முன்னீர் விளக்கம் மகடுவோடு இல்லை என்று. முன்னீர் என்பதுக்கும் உரையாசிரியர்கள் ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் அல்லது கடல் கடந்து, இது 3 சேர்ற இடத்தான் வந்து கடல்னு சொல்றோம். இப்ப கடல் கடந்துதான் பெண்கள் செல்லக்கூடாது, பக்கத்துல இருக்க நிலத்துக்கெல்லாம் போய் அது மாதிரி சிறு சிறு வணிகம் செய்திருக்கிறார்கள் என்ற குறிப்புகள் எல்லாம். அதான் அந்த காரணம் சொல்லும் போது எனக்கு இப்ப நீங்க சொல்லும் போது இன்னும் தகவல் சேர்த்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு பயன் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நன்றிங்க. நன்றிங்க. ரொம்ப ஆற்றொழுக்கா இருந்தது. அதாவது ஒரே சீரான நடைன்னு சொல்லுவாங்க. 10 கிலோமீட்டர் வேகம்னா தொடக்கத்துல 10 கிலோமீட்டர் நிறைவுல நன்றின்னு சொல்ற வரைக்கும் அந்த 10 கிலோமீட்டர்லயே மெயின்டைன் பண்ணீங்க. அகலாது அணுகாது தீக்காய்வார் போலான்னு இந்த நடைக்காகவே ரொம்ப பாராட்டுக்களையா. நன்றிங்க. இப்ப இந்த 10% லாபம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ₹1 பைசா, அது வந்து இன்று வரைக்கும் ஏற்புடையதா? இப்ப எம்ஆர்பி இப்ப போடுறோம், அது மாதிரி அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேல வைக்க கூடாதுன்னு ஏதாவது நிர்ணயம் இருந்ததா? அப்போதைக்கு அந்த மாதிரி இருந்த செய்திகள் இல்லை. ஆனா அவங்க வந்து அது மாதிரி ஒரு அறத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பொருட்களை அதிக அளவுக்கோ அல்லது கொள்ளை லாபம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. இப்ப நான் சொன்ன அந்த கருத்து 10% என்பது ஒருவருக்கு அந்த 10% லாபம் இருந்தாலே அவர் அந்த தொழிலை மிக சிறப்பாக செய்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு இது கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அது மட்டும் இல்ல, 3 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கெல்லாம் வைத்து விற்பனை செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. இது அறம் சார்ந்த ஒரு வணிகம் அப்படின்றது இன்னைக்கு இல்லை அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது. இருக்கும். நீங்க எனி டைம் ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு கேள்விகள் அல்ல ஏதாவது இப்ப நம்ம கேட்காம விட்டோம்னா கூட நீங்க அந்த யூடியூப் சேனல் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிமை கற்றல் சார்பாக பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு இந்த நல்லதொரு நிகழ்வில் வரவேற்பு நிகழ்த்திய அன்பு நண்பர் கோபி ஆர்ட்ஸ் காலேஜினுடைய தமிழ்துறை தலைவர் கருப்புசாமி ஐயா அவர்களுக்கு இனிமை கற்றல் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும். அடுத்ததாக சிலப்பதிகாரத்தில் வணிக மேலாண்மை சிந்தனைகள் என்ற தலைப்பில் மாபெரும் உரை, எங்களுடைய நெறியாளர் சொன்ன மாதிரி ஆற்றொழுக்கமான அழகான உரை, ரொம்ப அழகான குரல் வளம் வரைய நல்லா சூப்பரா ரேடியோல பேசுற மாதிரி இருந்து எனக்கெல்லாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமா இந்த 1 மணி நேரம் நல்லா அழகா தன்னுடைய உரை நிகழ்த்திய எங்களுடைய இனிமை கற்றல் உறுப்பினரும் என்னுடைய ஆரோக்கிய நண்பருமான மதிப்பிற்குரிய சிதம்பரம் ஐயாவிற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்வு நல்லதொருவா நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்த ஆண்டோர்களும் சான்றோர்களும் தமிழ் நெஞ்சங்களும் பேராசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் எல்லாமே இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ளார. அவர்களுக்கும் இனிமை கற்றல் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.